எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, காயங்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு மனிதனுக்கு 2 விதங்களிலே காயங்கள் வருகிறது. அது எல்லாரும் அறிந்த ஒரு காரியம். 2 விதங்களிலே ஒரு மனிதனுக்கு காயங்கள் வருகிறது. ஒன்று, அதுதான் பழமொழி சொல்லுவார்கள், கல்லால் அடித்த காயம். என்னது? கல்லால் அடித்த காயம். அது வெளிக்காயத்தை குறிப்பிடுகிறது. அது கல்லுகள் என்று சொல்லும் பொழுது ஒரு வியாதியின் நிமித்தமாகவோ, ஒரு விபத்தின் நிமித்தமாகவோ, ஒரு விபரீதத்தின் நிமித்தமாகவோ, அல்லது யாரோ ஒரு மனிதன் அடிக்கிறதன் நிமித்தமாகவோ நமக்கு வருகிற காயங்கள். ஒன்று வெளிப்படையான காயங்கள். இன்னொன்று நாங்கள் சொல்லுவோம், கல்லால் அடித்த காயம் ஆறும், சொல்லால் அடித்த காயம் ஆறாது. இன்னொரு காயம் ஒன்று இருக்கிறது. அது உள்ளத்தில் ஏற்படுகிற காயம், மனதில் ஏற்படுகிற காயம். இந்த காயம் எதனால ஏற்படுகிறது என்று சொன்னால் சொற்களினாலே ஏற்படுகிறது. ஆகவே இந்த காலை வேளையில தேவ சமூகத்தில் இருந்து நமக்கு கல்லால் அடித்த காயங்களை அல்ல, நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கிற, அது வார்த்தைகள் மூலமா ஏற்பட்டிருக்கலாம், அல்லது சில மனிதனுடைய நடவடிக்கைகள் மூலமா ஏற்பட்டிருக்கலாம், அல்லது நாங்கள் நம்பின மனுஷனுடைய செய்கைகள் மூலமாக ஏற்பட்டிருக்கிற காயங்களா இருக்கலாம். அந்த காயங்களை குறித்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வெளிப்படையான காயம் வெளியிலே தெரியும், ஆனால் இந்த மனசுக்குள்ள இருக்கிற காயம், இந்த உள்ளத்தில் இருக்கிற காயம், அது வெளியில தெரியாது. வெளியில தெரிகிற காயத்தை நீ கட்டலாம், ஆனால் தெரியாத அந்த உள்ளத்தின் காயத்தை கட்டுகிற கருணையின் ஆண்டவர் இந்த ஞாயிற்றுக்கிழமை உன்னோடு கூட பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே கல்லை விட இந்த சொல்லுக்குத்தான் பவர் கூட. இந்த கல்லின் காயங்கள் எப்படியோ மாறிவிடும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே சில வார்த்தைகள், சில செய்கைகள், சில நடவடிக்கைகள் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை துன்பப்படுத்துகிறது. ஆனால் தேவன் விரும்புகிறது என்னவென்று சொன்னால், வெளியான காயம் மாத்திரமல்ல, உள்ளான காயங்களும் ஆற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய உள்ளத்தின் காயங்கள், நம்முடைய உள்ளத்தின் வேதனைகளை யார் அறிவார்? நம்முடைய ஆண்டவர் மட்டும் அறிவார். அறிந்துட்டு அவர் சும்மா இருக்கிறவர் அல்ல, மன புண்ணில் எண்ணெய் தடவி மன ஆறுதல் தருகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த தேவ செய்தியை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில காயங்கள் இருக்கலாம், ஆறாத வடுக்கள் இருக்கலாம். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய பிரசன்னத்தினால் உங்களுடைய காயங்களை கட்டுவாராக. அல்லேலூயா. ஏன் என்று சொன்னாலே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் ஜபிக்க முடியாததற்கும், ஆராதிக்க முடியாததற்கும், குடும்பத்தில் சந்தோஷமாய் வாழ முடியாததற்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இந்த உள்ளத்தின் காயங்கள், உள்ளத்தின் வேதனைகள். வேற வியாதிகளால் வந்த வருத்தங்களை கூட நாங்கள் தாங்க முடியும். இந்த நினைக்கிறேன், கடந்த வாரத்தில் மட்டும் 2 பேருக்காக நான் ஜபித்தேன். அந்த 2 பேருடைய விண்ணப்பம் ஒரே விண்ணப்பம். சலரோக வியாதியினாலே பாதிக்கப்பட்ட அந்த 2 பேருடைய விரல்களும் எடுக்கப்பட்டிருக்கிறது. சிறிய புண்ணாக இருந்தது, அதை அவர்கள் சரியாக கவனிக்காதபடியினாலே அந்த விரல்களை வெட்டுகிற அளவுக்கு அவர்களுக்கு வியாதி வந்தது. என்னிடம் அவர்கள் தொடர்பு கொண்டு அறிந்து, பாஸ்டர் எங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்கள் சொன்னார்கள். கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன், அந்த காயங்கள் இயேசுவின் தழும்புகளால் சுகமடையும். அல்லேலூயா. அந்த சாட்சியை நாங்கள் கேட்கத்தான் போகிறோம். ஆனால் நம்முடைய உள்ளத்தின் காயம், நம்முடைய மனதின் காயம், அது நம்முடைய சூழ்நிலைகளால் ஏற்பட்ட அந்த காயங்களை இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தர் நம்மை ஆற்றி தேற்றுவாராக. ஆகவே இன்றைக்கு நமக்கு காயங்களை உண்டாக்குகிறவர்கள் வெளியில அல்ல, எதிரிகளிடம் அல்ல, துரோகிகளிடம் அல்ல, சிநேகிதர்கள், எங்களுடைய அன்புக்குரியவர்களிடம் இருந்து எங்களுக்கு காயங்கள் வருகிறது. யாரை நாங்கள் நேசிக்கிறோம்,
யாருக்கு எங்களுடைய இருதயத்தை கொடுத்திருக்கிறோம், யார் எங்களுடைய மனசுல இடம் கொடுத்து வைத்திருக்கிறோமோ அந்த இடத்துல தான் நாங்கள் காயப்படுகிறோம் என்பதை கர்த்தருடைய வார்த்தை அழகாக சொல்லுகிறது. இன்றைக்கும் இந்த வார்த்தையை கற்றுக்கொண்டு சகோதரனை சகோதரியை சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில மனசில் இருக்கிற வேதனைகள், உங்களுடைய மனசின் கவலைகள் பெரும்பாலும் எங்க வந்தது? உங்கள் வீட்டில் வந்த காயங்கள், உங்கள் பிள்ளைகளால், உங்கள் பெற்றோரால், உங்கள் கணவனால், உங்கள் மனைவியால், ஏன் உங்களுடைய ஊழியக்காரனால், உங்களுடைய விசுவாசிகளால் இன்றைக்கு நீங்கள் காயப்பட்டிருக்கலாம். எப்படிப்பட்ட காயம் என்றாலும் அதை ஆற்றி தேற்றுகிற அன்பரின் கரத்திற்காக மறுபடியும் கையை தட்டி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா.